வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாம இந்த ஆரோக்கிய பதிவில் எலும்பு பலப்பட சாப்பிட வேண்டிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம். எலும்பு உறுதியாக ஏன் இருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நோயாக இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனை இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய எலும்பு பிரச்சனைகளை தினசரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தை வச்சு சரி பண்ணிடலாம். ஸோ கிடைக்க முடியாத பொருட்கள்னு கிடையாது. நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களையே அன்றாடம் நம்மளுடைய உணவில் தொடர்ந்து சாப்பிடும்போது எலும்பு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிச்சிடும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஸோ அப்படி நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு பலப்பட நீங்க கீரையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கீரை உணவுகள் சுண்ணாம்பு சத்தை உடம்புல அதிகரிக்க உதவும். அதனால எலும்பு மற்றும் பற்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். ஒரு கப் கீரை சாப்பிட்டாலே 25% தினசரி சுண்ணாம்பு சத்தை நமக்கு அது அளிக்கும். இதனால எலும்புகள் பலப்படும். ஆரஞ்சு பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். பலருக்கும் பார்த்தீங்கன்னா பழங்கள் பிடிக்கும். ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து மற்றும் விட்டமின் டி சத்துக்கள் எலும்பை வலுவடைய செய்யறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழங்களை நீங்க சாப்பிடலாம். வாழைப்பழம் உணவை செரிமானம் செய்ய உதவுவது மட்டுமல்லாம எலும்பு பற்களை வலுப்படுத்துறதுக்கு தேவையான கால்சியம் சத்து இது போன்ற நிறைய சத்துக்களை கொண்டிருக்கு. தினம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தா எலும்பு பிரச்சனையே எலும்பு சார்ந்த பல பிரச்சனையை நமக்கு இருக்கவே இருக்காது. அன்னாச்சி பழங்களை நீங்க உங்களுடைய எலும்பு சார்ந்த பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சாப்பிடலாம். அன்னாச்சி பழத்துல விட்டமின் டி, கால்சியம் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னாலும் உடம்புல சேரக்கூடிய அமிலத்தை குறைத்து சுண்ணாம்பு சத்து குறைவதை தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது அன்னாசி பழம் தான். இதனால சுண்ணாம்பு சத்து குறையாம உங்களுடைய எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அன்னாசி பழத்துக்கு இருக்கு. ஆகவே நீங்க அன்னாசி பழத்தை சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரியை நீங்க உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்த சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரியில் கால்சியம், மாங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் கே மற்றும் விட்டமின் சி உள்ளிட்டவைகள் இருக்கு. இது எலும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வலுவை தரும். பப்பாளி பழங்களை நீங்க எலும்புகளை பலப்படுத்த சாப்பிடலாம். பப்பாளி பழத்தில் அதிக சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கு. 100 கிராம் பப்பாளி பழத்தில் 20 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து கிடைக்கும். எனவே பப்பாளி பழத்தை தினமும் சாப்பிடுவது நல்ல பயன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். கிவி பழங்களை நீங்க எலும்புகளை பலப்படுத்த எடுத்துக்கலாம். பழம் அல்லது ஜூஸ் அப்படின்னு எதை எடுத்துக்கொண்டாலுமே கிவி பழத்தில் அதிக சுண்ணாம்பு சத்து இருக்குது. ஸோ நீங்கள் பழமாக சாப்பிட்டாலும் அதில் நீங்கள் கிவி பழத்தை ஜூஸாக குடித்தாலும் அந்த சுண்ணாம்பு சத்து உங்களுக்கு அப்படியே முழுவதுமாக கிடைக்கும். அது எலும்பை வலிப்படுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவும். ஸோ எலும்பு ரொம்பவே பலமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் கேரட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். கேரட் விட்டமின் சி சத்தையும் அளிக்குது. விட்டமின் சி அப்படின்ற அந்த சத்து எலும்பு மற்றும் பற்கள் வலுப்படுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. பூண்டு மற்றும் வெங்காயத்தை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். தினசரி உணவில் பூண்டு மற்றும் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வது எலும்பு மற்றும் மூட்டுகளுடைய வலிமையை அதிகரிக்கும். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமாகவே இருக்கு எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு. அடுத்து எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். பால் சார்ந்த உணவுகளில் கால்சியம் அதிகமாக இருக்கும். பால், தயிர், மோர் போன்ற பால் உணவுகளை அதிக உணவில் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் உங்களுடைய எலும்புக்கு பார்த்தீங்கன்னா வலிமையை தரும். ஸோ இந்த உணவுகளில் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எலும்புகள் பார்த்தீங்கன்னா வலுவடையும். எலும்பு சம்பந்தமான எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோஸ் போன்ற எந்த நோய்களுமே உங்களுக்கு வராது. எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும், வலுவாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.